யாரு வந்து தடபுடா குச்சா ஆனா வச்சுனாயாமா திமிர் வருத போயிட்டா திமிர் வரானா என்னன்னு கேளு யாரு மாமா ஏய் என்ன ஓட்டமா போட்டா என்ன எதிர்மறை இருந்தா பெரிய பழத்துல இருக்குதா ஏய் தயாரவா ஏய் வடாய் காது மேல ஒண்ணு கட்டாசாமி என்ன வாட்டமா கை கோம்பு சாக்கு நிம்மதியா படுத்துக்கிறான் பாலு வந்த ஆளு என்னமோ இந்த சிகப்பு ரயில் கடிவாடி ஓட்ட மாதிரி வந்தான் எல்லாம் சாப்பிட்டான் வச்சுக்கணும் என்னதான் அவன் யாரு என்ன ஊரு எங்கடா வந்த அப்படி கேட்போமா சந்தேகமாக வந்ததுல இருந்து பஞ்சகத்தை நாட்டை வாங்குகிறது படத்தில் 12 சரி என்னமோ விஷயம் இருக்குது நான் தெரியல ஊரார கேக்குறான் என்னன்னு கேக்குறேன் நீ யாரு பேருனா எங்கிட்ட வர
பயப்படாத. இங்க போயிட்டோம். பயப்படாத. அது போனா எங்க போகணும்? நான் யார்? யாரு? என்ன கையை நீட்டி பேசுறியா? நான் யாரு? நான் யார்? யாரு? என்னுடைய பேர் என்ன? உன் பேர் என்ன? என்னுடைய நாடு என்ன? நாடு என்ன? அப்படி என்று விளக்கம். ஆமா நான் கேக்குறேன். பஞ்சகத்துடைய நாட்டை வாங்கினது. ஆமா பணத்தில் 12 ஆண்டு. 12 ஆண்டு. சஞ்சலத்துடன் ஆமா நாங்கள் தேசம் மாறிடுவேன். ஆமா எங்களுக்கு கௌரவாதிகளுக்கு யாரு? என்ன சம்பந்தம் கேக்குறியா? தெரியாதுண்ணா. நான் யாரு? நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு விளங்குகிறாரு. சொன்னாதாங்க தெரியும். பார்த்தால் மட்டம் துடுப்பம் ஒலிக்கும். மேல பார்த்தா ஒரே சாம்பார் கண்ணு நாய் ஒரே ரசம் ஒரே அலமரமா இருக்கு. மேல ஒரே காய்கறிமா கிடக்குது. யாருன்னு கேக்குறியா? கறிக்கு பூசிக்கிற சாதம் கறி சமைக்க முடியாது. நாளைக்கு ஒரு வேலைக்கு வா. யாரு? 4 பேர் ரெண்டு யாருக்கு வருவான்? நான் யாரு? விளக்கம் தெரியாது. உலகம் கடலாத்துல மொத்த உலகம். இந்த உலகத்திலே பெரும் புகழோடு நாடாது டெல்லியாகிய அகஸ்தாபுரி பட்டணம். பாடிய பட்டணம். ஆமா, அதுல பெரியவர்கள் எங்களுக்கு தந்தைமார்கள். அது யாரு? மத்ராதேவிக்கும் பிறந்தவர்கள் ஆச்சாரிகள் மொத்தம் திருவிழாக்கள் வடிவமைக்கும் காந்தாரி அம்மைக்கும் துரியன் முதல் சொன்ன உடனே அடிக்கிறாரா? இந்த துரியானுக்கும் ஆண்டவருக்கும் ஏற்பட்டு அது எப்படி சின்னஞ்சிறு வயதிலேயே பாண்டவர்கள் உயிரோடு வாழப்படாது அப்படி என்று மனதிலே வஞ்சகத்தை ஏற்படுத்தினார். எப்படி இருக்க ஒரு லாபம் வரும். ஆமா, நாங்களெல்லாம் 105 பிள்ளைகளும் இதோ 24 இதோ கல்வியில கத்தும் பிறகு
பிறகு கல்வி சரியா போதிக்காரிடம் கற்றுக்கொண்டு அப்பொழுது 105 பிள்ளைகளும் கல்வியை கற்றுக்கொண்டு ஆதிவாரம் அன்று ஞாயிற்றுக்கிழமை வீதியிலே சென்று விளையாட செல்வோம். பெருத்த ஒரு நாமமரம். அதிலேயே எங்கள் அண்ணன் தன் ஆடுவிலை என்றாலும் தன் தசையானது புரியுதா? கோபம் இருக்குது. இதோ துரியோதனன் மரத்தின் மீது ஏறிக்கொண்டு பழங்களை படித்து கொண்டு கொண்டிருந்தான். என்ன போனா என் தம்பி எங்கள் அண்ணன் அப்பா நான் தருமன். இதற்கெல்லாம் பெரியவன் அண்ணன் ஒரு நாப்பழம் கொடுறா, நாங்க ஆளுக்கு பாதியா பிரித்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னார். என்னடா தப்பு? என்ன செய்தான்? இருந்தாலே